ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தக்வா ஃபிட்னஸ் என்ற இந்த சேனலை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை நான் துவங்கி குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரையும் என்னுடைய வீடியோஸ் பல விதமாக நான் போஸ்ட் செய்திருக்கிறேன். இந்த சேனலில் துவங்குறதுக்கு முதல் காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் என்பது ஒரு முக்கியம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கு நான் என்னுடைய ஃபிட்னஸ் ஜேர்னி உடைய சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஃபிட்னஸ் ஆரம்பமானதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்றதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். என்னுடைய பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப லீனாகவும், நான் ஒரு எக்டோமாஸ் மாதிரியும் நான் ரொம்ப லீனாக இருந்தேன். என்னுடைய அந்த லீன் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்த என்னுடைய தாய் மாமா என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. என்ன மாதிரி, நீ எக்ஸசைஸ் நீ துவங்கு, எக்ஸசைஸ் நீ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னால் நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அந்த வயசில் கொடுத்த அந்த மோட்டிவேஷன், 17 வயசு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடனே அவங்களுடைய அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு எங்களுடைய வீட்டுக்கு அருகாக இருக்கக்கூடிய மோர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் அந்த பக்கம் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய கிளாஸ்மேட் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ்மேட் 2 பேரும் போய் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், மோர் மார்க்கெட்டில் போயிட்டு டம்பிள்ஸ் வாங்குறதுக்காக நம்ம போகிறோம். டம்பிள்ஸ் வாங்குறதுக்கு போகிறோம். அங்கே இந்த ஒரு தரது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எங்களுடைய ஏஜுக்கும் எங்களோட ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி ஒருத்தர் என்ன செஞ்சார் கேட்டால், ஒரு 3 kg டம்பிள்ஸ் எங்களுக்கு இது மாதிரி டம்பிள்ஸ் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து 2 பேரும் வாங்கிட்டு அந்த டம்பிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, அந்த 3 கிலோ டம்பிள்ஸை வச்சு என்னுடைய எக்ஸசைஸுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நான் அன்றைக்கு ஆரம்பித்தது நாள்பட என்ன ஆச்சுன்னு கேட்டால், எனக்கு நானே மோட்டிவேஷன் ஆகினேன். அதே மாதிரி எனக்கு என்னுடைய பெற்றோர்களும் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. என்னுடைய ஃபாதர், என்னுடைய தகப்பனார் எனக்காக செங்கல்லையே தண்டால் செய்கிறதுக்கு உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் அவங்க எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 10 விதமான தானியங்கள், அதில் பாதாம், அப்புறம் கோதுமை, கம்பு, கேழ்வரகு எல்லாம் போட்டு அந்த சத்து மாவுன்னு சொல்லிட்டு இப்போ கூட எல்லா தானியங்களும் கலந்து எனக்கு சத்து மாவில் கஞ்சி செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் நான் அந்த 3 கிலோ டம்பிள்ஸ் வச்சு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், எல்லா எக்ஸசைஸும் பண்ணுவேன் டம்பிள்ஸில். அப்போ பைசப்ஸ்னா என்னன்னு தெரியாது, ட்ரைசப்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஷோல்டர்னா என்னன்னு தெரியாது. ஆக மொத்தம் நான் என்ன செய்வேன்னு கேட்டால், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தோம். பிறகு நாளாக என்னுடைய எனர்ஜியும் நான் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸசைஸ் பண்ண பிறகு திரும்பவும் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், போய் திரும்பவும் ஒரு 5 கிலோ பிளேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டம்பிள்ஸ் நான் என்ன செய்கிறேன், திரும்ப போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் நான் என்ன செய்கிறேன், போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு அந்த டம்பிள்ஸ் நான் என்ன செய்கிறேன் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதன் பிறகு தண்டால்னு சொல்லக்கூடிய அந்த இதையும் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், மோர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரேன். இப்படி ஒன்றா நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், என்னுடைய அந்த எக்ஸசைஸ் உள்ள எக்யூப்மெண்ட்ஸை நான் வாங்கி வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். அது நாளாக என்னுடைய அந்த வருஷத்தில் என்னுடைய பாடி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற ஃபுட்டு நான் என்ன செஞ்சேன்னா, நல்லா இன்டேக் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன்னா, நல்லா ஒரு வெயிட்டும் கெயின் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு நல்லா ஃபுட்டு சாப்பிட்டேன், ரெஸ்ட் இருந்தது, எக்ஸசைஸ் இருந்தது. அதோடைய ஏஜும் அதோடைய கால்குலேட் பண்ணி பார்த்தாக்கா நல்லா எனக்கு குட் ரிசல்ட் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஏஜில் நான் துவங்கின அந்த எக்ஸசைஸ் நாள்பட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லீவ் ஆன நேரத்துலையோ மற்ற சில நேரங்களையோ இன்னும் என்னுடைய பாடியை டெவலப் பண்ணணுன்ற அந்த கான்செப்டில் எங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பேரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய ஒரு கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்டு. அங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் நான் என்ன செய்கிறேன்னா, மார்னிங் போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸசைஸ் கூட நான் மார்னிங் போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவேன், கூழ் குடிப்பேன். அதுக்கு பிறகு என்னுடைய வேலைக்கு நான் என்ன செய்வேன், கிளம்பிடுவேன். இப்படி அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அப்போவும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்படியே என்னுடைய எக்ஸசைஸ் ஜேர்னி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை தொடர்ந்து போயிட்டே இருந்தது. நல்ல ஒரு ரிசல்ட் நான் கேட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய எனர்ஜியும் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் பல வருஷங்கள் எக்ஸசைஸ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸு, டம்பிள்ஸு, ராடு, பிளேட்ஸு அப்படின்னு வாங்க ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய வீட்டில் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி
கூடு குருவி கூடுக்கு சேர்க்கிற மாதிரி நான் என்ன செய்றேன்னு கேட்டா, எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். அது பிறகு தான் நான் என்ன நினைச்சேன், சரி நம்மளும் வந்து எக்ஸர்சைஸ் விஷயமா மத்தவங்களுக்கும் சொல்லணும். பிறருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ எக்ஸர்சைஸ்ன்றது வந்து எங்களுடைய ஆரோக்கியம், என்னுடைய ஒவ்வொருத்தங்களும் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். எக்ஸர்சைஸ் பண்றனால அது அப்போ இருக்கக்கூடிய ஒரு பெயின் இருக்குமே தவிர, பிறகு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த சந்தோஷம் அது இருக்கு பாருங்க. அது வந்து ஒவ்வொரு எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் தான் அதனுடைய அருமை தெரியும். ஸோ எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நாள் நம்ம நல்ல நாள், கெட்ட நாள்னு சொல்லி பார்க்காம எக்ஸர்சைஸ துவங்குங்க. நீங்க எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாலே, உங்களுடைய உடம்பு உங்களுக்காகவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ நம்மளுடைய பாடி எப்பவுமே ஹெல்த்தா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல ஃபுட் இன்டேக் பண்ணணும், நல்ல கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும், நல்ல பழக்கங்கள், நல்ல பண்பாடுகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னா, முதல்ல இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸர்சைஸ். எப்போ நீங்க எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய தீய பழக்கங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, தன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் சொல்லுவாங்க. இப்படி நீங்க எக்ஸர்சைஸ நீங்க துவங்குன மாதிரி கன்டின்யூ பண்ணுங்க. லைஃப் லாங் பண்ணுங்க. விட்றாதீங்க. வாரத்துல ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆக மொத்தம் எவ்ரிடே நீங்க வந்து மார்னிங் 1/2 அன் ஹவர் மினிமம், மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேல நீங்க எக்சர்சைஸ் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பாடி, உங்களுடைய டைமிங்க டிபெண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே. ஸோ என்னுடைய என்னுடைய இந்த எக்ஸர்சைஸ் ஜேர்னிய பத்தி சுருக்கமா இந்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் அதே விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய எக்ஸர்சைஸ்க்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய என்னுடைய தாய் மாமா இப்போ அவங்க இறந்தே 20 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய அந்த தாய்மாமா இறந்து. நான் என்னுடைய எக்ஸர்சைஸ் உடைய ஜேர்னி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 47 இயர்ஸ், 47 வயசு. 20 நான் என்னுடைய 17 வயசுல நான் துவங்கியிருக்கேன். 27, 37, 47. ஸோ 30 இயர்ஸ், 30 வருஷமா நான் வந்து எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். விடாம பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இடைப்பட்ட ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து பொருளாதாரத்துக்கும் என்னுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செய்றேன்னு கேட்டா, அப்ராடுக்கு நான் என்ன செய்றேன்னு கிளம்புறேன். கல்ஃப்க்கு போறேன். ஸோ என்னுடைய முதல் சேலரி வந்த பிறகு நான் என்ன செய்றேன்னு கேட்டா, போய் ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல போயிட்டு டம்பிள்ஸ் வாங்கி, அங்கே நான் என்ன செய்றேன்னு கேட்டா, ரூம்லயே எக்ஸர்சைஸ் பண்றேன். இப்படி எந்த நேரத்திலயும், எங்கேயும் நான் என்ன செய்யலைன்னா, என்னுடைய எக்ஸர்சைஸ நான் விடாம என்ன செய்வேன், கன்டின்யூ பண்ணுவேன். எங்கேயாச்சும் நம்ம வெளி ஊருக்கு போறோம், ஒரு வெக்கேஷனா நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா கூட, எந்த இடத்துலயும் நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, உடனே நான் என்ன செய்வேன், அந்த இடத்துலயும் நான் வந்து எக்ஸர்சைஸை விடாம விடிஞ்சா காலையில என்ன செய்வேன், கார்டியோ எக்ஸர்சைஸ், தம்பிள்ஸ், தண்டாலு, என்ன கையில எக்யூப்மெண்ட் கிடைக்குதோ, ஒரு செங்கல் கிடைச்சாலோ இல்லை வாட்டர் பாட்டில் கிடைச்சாலும் அதை வச்சு நான் என்ன செய்வேன்னு கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இப்படி என்னுடைய எக்ஸசைஸை அல்லாஹ்வுடைய கிருபையில நான் வந்து விடாம இது வரையும் செஞ்சுட்டு வரேன். பெரும்பாலும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க மேரேஜுக்கு பிறகு எக்ஸசைஸை நிறுத்திடுறாங்க. ஆனால் என்னுடைய எக்ஸசைஸ் இதுவரையும் தொடருது அப்படின்னு சொன்னாக்கா, அதில் என்னுடைய மனைவியுடைய அந்த ஊக்கமும் அவங்களுடைய உதவியும் இதில் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வீடியோஸாக எக்ஸசைஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்துகிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த இது வந்து நான் என்னுடைய ஹாபிக்காகவும், என்னுடைய ஜாலிக்காகவும், என்னுடைய பேஷனுக்காகவும் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் இது செய்கிறேன். இது உங்களுக்கும் அது பயன் ஆகும் அப்படின்ற அந்த நல்ல நோக்கத்தில் தான் என்னுடைய வீடியோஸ் அப்லோட் ஆகுது. ஸோ இதை வந்து வேற எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த வீடியோஸை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஸோ நீங்களும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. அதே மாதிரி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கணும், கட்டுக்கோப்பாக வைக்கணும், பிறருக்கும் உதவி செய்யணும். பிறருடைய உதவியை நம்ம எதிர்பார்த்து வாழாமல் நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு உடல் அமைப்பை நம்ம உருவாக்கணும் என்ற அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் என்னுடைய இந்த உரையை நான் உங்களுக்கு இந்த சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அதே மாதிரி மற்ற வீடியோஸும் என்னுடைய பார்த்து அந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.